வணக்கம், இது உங்கள் தமிழ் சைனிக். இந்த வீடியோவில் 2 பாயிண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதில் முதல் பாயிண்டில் டிஏடிஆர் வந்து 3%க்கான அறிவிப்பு வந்திருக்கா, இல்லை 4%க்கான அறிவிப்பு வந்திருக்கா, இல்லை கவர்மெண்ட் வந்து 4%க்கு வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வந்து அறிவிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு சில நியூஸ் பேப்பர்லையும் சரி, சோஷியல் மீடியாவும் சரி அதிகப்படியான ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டுருக்கு. ஸோ அதோட உண்மை நிலை என்னன்னு சொல்லிட்டு தான் முதல் பாயிண்ட்லையும். ரெண்டாவது பாயிண்டில் 8வது பே கமிஷன் பற்றி ராஜ்யசபாவில் மழைக்கால கூட்டத்தொடரில் வந்து கேள்வி நேரத்தில் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ அதில் ஒரு சில கேள்வியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ இது வந்து எதிர்த்தரப்புலேருந்து எவ்வளோ வந்து அழுத்தம் கொடுக்குறாங்க, ஸோ கவர்மெண்ட் வந்து இதுக்கு வந்து ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் 2வது பாயிண்டில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டையும் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வேண்டுகோள் என்னென்னா, ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்து ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட்டை வந்து கொடுங்க. ஸோ இதில் முதல் பாயிண்டில் டிஏடிஆர் வந்து 3% வந்து கிடைக்குமா, இல்லை 4% கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நியூஸஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது கடந்த ஒரு வாரமாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ அதோட உண்மை நிலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து இன்னுமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ இதுக்கு ஏன் நம்ம வந்து இங்கே உறுதியாக ஏன் சொல்கிறோன்னாக்கா, மே மாதத்தோட ஏஐசிபிஎனோட இண்டெக்ஸ் சார்ட் தான் வந்து வந்திருக்கே தவிர ஜூன் மந்தோடது இன்னுமே நம்மளுக்கு வந்து கிடைக்கல. ஸோ அதனால் மே மாதம் வந்து 144.0 வந்தாச்சு. ஸோ அதனால் நம்மளோட பர்சன்டேஜ் டிஏ பர்சன்டேஜ் 57.85 வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கி டேட் வரைக்கும் மே மாதத்தோட அந்த விலைவாசி ஏற்றத்துக்கான புள்ளிகள் படி 57.85 வந்து இருக்குது. இதே மாதிரி ஜூன் மந்தத்துக்கு வந்து 144 இருக்கலாம், இல்லை 145 இருக்கலாம், இல்லை 143 கூட மாறலாம். ஸோ என்னவா மாறுதோ அதுக்கு தகுந்தாப்புல தான் இங்கே டிஏ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ ஜூன் மாதத்தோட அந்த இண்டெக்ஸ் ப்ரைஸே இன்னும் வரலை. ஸோ வராத முன்னாடியே 3% வந்து கிடைக்கும், 4% சொல்லிட்டு 3%ஆ 4%ஆன்னு சொல்லிட்டு விவாதம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒரு சில சேனல்லாம் 4%க்கு வந்து அரசாங்கம் அனுமதியே கொடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸே வந்து போயிருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கிற அது ஒரு பிரபலமான நியூஸ் சேனலு. ஸோ இந்த மாதிரி அனுமதி வந்து இன்னும் கொடுக்கல, இன்னும் கன்ஃபார்மே ஆகலை. ஏன்னா அதுக்கான என்ன வந்து பேஸ் வந்து கிடைக்கணுமோ ஜூன் மாதத்தோட ஏஐசிபிஎனோட இண்டெக்ஸ் சார்ட் வந்து இன்னும் வரலை. ஸோ அது வந்த பிறகு தான் நமக்கு 3% இல்லை 4% சொல்லிட்டு தெரியும். ஸோ அது வந்த பிறகு கண்டிப்பாக நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணலாம். ஏற்கனவே வந்து நம்ம 3% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு கேல்குலேஷன் பண்ணி நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் நம்மளோட சேனலில். அதோட லிங்க்கை வந்து மேலே ஐ பட்டனில் ஆட் பண்ணுறேன். அதை பார்த்து டிஏ வந்து எப்படி கிடைக்கும், எதனால் வந்து நம்மளுக்கு 3% கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து 99% இருக்குது அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்ற அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். 2வது பாயிண்டில் வந்து 8வது பே கமிஷன் பற்றி மழைக்கால கூட்டத்தொடரில் கேள்வி நேரத்தில் வந்து நிறைய கேள்விகள் வந்து வைக்கிறாங்க. ஸோ அதில் குறிப்பாக ஒரு சில கேள்விகள்லாம் வந்து இப்போது 29ஆம் தேதி வந்து முன்னெடுத்திருக்காங்க. ஸோ அதில் இந்த கமிஷனோட தலைவர் மற்றும் உறுப்பினர் வந்து யார் இருக்க போகிறாங்க, அவங்களோட பேரை வந்து நீங்கள் அறிவிச்சிட்டிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல் டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் படி ஆணையம் வந்து 8வது பே கமிஷனோட ஆணையம் வந்து என்ன பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னும். ஸோ இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்து எப்போ வரும், கேள்வி நேரத்தில் கேட்ட கேள்வியும் அதுக்கான ரிப்ளை வந்து என்ன கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதுதான் அந்த ராஜ்யசபாவில் கேள்வி நேரத்தில் கேட்ட கேள்வி நம்பர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1052. ஸோ 29 ஜூலையில் வந்து இது கேட்டாங்க. ஸோ இது எதை பற்றி கேட்டாங்கனாக்கா 8வது பே கமிஷன் பற்றி. கேட்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீமதி சகாரிகா கோஸ் அப்படின்றவங்க வந்து கேட்டிருக்காங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ரூவல் வந்து 8th பே கமிஷனோட அந்த நோட்டிஃபிகேஷன் அப்ரூவல் வந்து கான்ஸ்டியூஷன் படி எப்போ கொடுத்தாச்சு. அதே போல் 8வது பே கமிஷனோட அந்த சேர்பர்சன் யார், மெம்பர் யார், எப்போ வந்து இது வந்து ஃபைனல்ஸ்டு ஆகும். ஸோ அந்த மாதிரி ஃபைனல்ஸ்டு ஆகுறாங்க அப்படின்னாக்கா அவங்களோட பேர், அவங்களோட டெசிக்னேஷனு, அதே போல் அஃபிஷியலாக அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்ற பட்சத்தில் அது எப்போ வரைக்கும் உங்களோட டைம் லைன் இருக்கும், அதோட செலெக்ஷன் கமிட்டியோட டைம் லைன் வந்து எது வரைக்கும் வந்து நீங்கள் வச்சுருக்கீங்க, எப்போ வந்து இது அறிவிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த 8வது பே கமிஷனோட டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ். ஸோ இதுபடி உங்களோட ஸ்பெசிஃபிக்
டைம் லைன் வந்து என்ன, கமிட்டி வந்து எப்போ சப்மிட் பண்ணுவாங்க ரெக்கமெண்டேஷனை, ஸோ அதுக்கப்புறம் கவர்மெண்ட் வந்து எப்போ இது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ அதோட முதல் கேள்விக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஏற்கனவே 8வது பே கமிஷனுக்கு வந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து 8வது பே கமிஷனோட அமைக்க வந்து அரசாங்கம் வந்து ஏற்கனவே முடிவு பண்ணியாச்சு. ஸோ அதனால் யாரெல்லாம் அதில் வந்து அதிகப்படியாக வந்து யார் வந்து இதில் இந்த ஜேசிஎம் மாதிரியான கமிட்டி கிட்டலாம் நம்ம வந்து ரெக்கமெண்டேஷன் கேட்டிருக்கோம். ஸோ அவங்க வந்து ரெக்கமெண்டேஷன் கொடுத்த பிறகு அதுக்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வெளியிடப்படணும். 8வது பே கமிஷனுக்கான அந்த தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க, தவிர இன்னுமே வந்து நியமிக்கப்படலை. 3வது கேள்விக்கு வந்து பாதுகாப்பு அமைச்சகமும் சரி உள்துறை அமைச்சகமும் சரி, ஸோ மேஜரான ஸ்டேக் ஹோல்டர் யார் இருக்காங்களோ அவங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸும் சரி, அதே போல் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் ஆஃபீஸும் சரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் பர்சனல் அண்ட் ட்ரைனிங் அண்ட் ஃப்ரம் ஸ்டேட்ஸ் கிட்டேருந்து நம்ம கமிஷனுக்கான அந்த ரெக்கமெண்டேஷன் வந்து கேட்டிருக்கோம். ஸோ அது வந்து எப்போ கிடைக்குதோ அதுக்கு தகுந்தாப்புல டைம் லைன் படி நம்ம கண்டிப்பாக இது வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸுக்காக நம்ம வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருக்கோம், நேவல் ஹெட் குவார்ட்டர்லேருந்து டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்க்கான அந்த ரிப்ளை வந்து என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டோம். அதே போல் ஜாயிண்ட் கன்சல்டேட்டிவ் மிஷனரி வந்து என்ன 8வது பே கமிஷனில் எந்த மாதிரி சேஞ்சஸ் வேணும், எந்த மாதிரி வந்து எங்களுக்கோட வெல்ஃபேர் வந்து கம்மியாக இருக்குது, எதில் வந்து பென்ஷன் ரிவிஷன் பண்ணணும், எதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸோட கண்டிஷன் இதெல்லாம் வந்து ஒரு 10 பாயிண்ட் கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் கிட்ட. ஸோ அதெல்லாம் வந்து கிடைச்ச பிறகுமே இன்றைக்கி டேட்லையுமே தலைவர் மற்றும் உறுப்பினரை இங்கே வந்து அதிகாரப்பூர்வமாக தேர்ந்தெடுக்கவும் இல்லை, அவங்களுக்கு ஆர்டர் வந்து இஷ்யூ பண்ணவே இல்லை. அதே போல் இதற்கான வேலைப்பாடுகளும் இங்கே வந்து நடக்கவே இல்லை. இன்றைக்கி டேட்டில் கவர்மெண்ட் வந்து இந்த இந்த குழுவை வந்து அமைச்சு அவங்க வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணுறாங்க, அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்துலையும் அதுக்கான கால நேரம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சபட்சம் 2 வருஷமாவது ஆகும். ஸோ இங்கே வந்து எவ்வளோ காலம் எடுத்து அரசு ஊழியர்களுக்கு சரி பென்ஷனருக்கு சரி இந்த 8வது பே கமிஷன் எப்போ கிடைக்குன்றது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னுமே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. குறைஞ்சபட்சம் நம்மளுக்கு வந்து 2027க்கு கடந்து தான் இது வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும், தவிர அதுக்கு முன்னாடி வந்து வாய்ப்பு வந்து கம்மி. ஸோ மேபி இருக்கலாம், ஆனால் வாய்ப்பு வந்து இங்கே கம்மியாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோ மூலிமா நான் என்ன சொல்ல முயற்சி பண்ணணும், அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா வீடியோ லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறோங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அதே போல் சேனலில் இருக்க பழைய வீடியோ பார்த்தும் ஷேர் பண்ணியும் சேனலுக்கு சரி பென்ஷனுக்கு சரி உங்களோட சப்போர்ட் வந்து கொடுங்க. நம்மளோட சேனல் மூலிமா உங்களோட சந்தேகத்தெல்லாம் தீர்த்துக்கணும் அப்படின்னாக்கா நீங்கள் இந்த கூகுள் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி நீங்கள் உங்களோட சந்தேகத்தை வந்து நம்மளோட சேனல் மூலிமா தீர்த்துக்கலாம். ஸோ அதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். ஸோ அங்கேருந்து நீங்கள் இந்த ஃபார்மை வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு நன்றி. இதே போல் இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.